ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெனிங்ஸ் பை. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சட்னி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இட்லி தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா 10 இட்லி தாராளமாகவே சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 காரமான பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க வேணாங்க, பெரிய வெங்காயம் சேர்த்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட நல்லா பழுத்த ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக பழுத்த தக்காளி தாங்க சேர்க்கணும். அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா தண்ணீர் சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னியை அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்து கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தாளித்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் அரைச்ச இந்த சட்னியை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கொஞ்சம் பச்சை வாசனை பிடிக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் லைட்டாக மேலே மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான இட்லி கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.